இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியருடன் போரிட்டார்கள். முதல் போரில் அவர்கள் தோற்றார்கள். அவர்கள் நினைத்தார்கள், தேவனின் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தால் நிச்சயம் ஜெயம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். மனம் திரும்பவில்லை. அதனால் தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கவில்லை. போரில் 30,000 பேர் சாவு. ஆசாரியர் ஏலியின் 2 மகன்கள் சாவு. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டது. அவர்கள் பெட்டியை அஷ்தோத் நகரத்துக்கு கொண்டு போனார்கள். தங்கள் தேவன் டாகோன் ஆலயத்தில் வைத்தார்கள். அது டெம்பிள் ஆஃப் டாகான். அவர்கள் நினைத்தது, எங்கள் தேவன் இஸ்ரவேலின் தேவனை வென்றான். முதல் நாள் காலை டாகோல் சிலை தரையில் விழுந்தது. அவர்கள் அதை மீண்டும் நிமிர்த்தினார்கள். 2ஆம் நாள் சிலையின் தலை துண்டு, கைகள் துண்டு. இதன் அர்த்தம், உண்மையான தேவன் யார் என்பதை தேவன் காட்டினார். 1 சாமுவேல் 5:6. மக்கள் மீது கட்டிகள், கடுமையான வலி, மரணம், எலிகள் நாட்டை பாதித்தன. அவர்கள் பெட்டியை அஷ்தோத், காத்து, எக்ரோன் என்று நகரம் நகரமாக அனுப்பினார்கள். ஒவ்வொரு நகரத்திலும் வியாதி வந்தது. பயந்து போன பெலிஸ்தியர் பொன் கட்டிகள் இவற்றை காணிக்கையாக வைத்து புதிய வண்டியில் வைத்து 2 மாடுகளுடன் பெட்டியை திரும்ப இஸ்ரவேலுக்கு அனுப்பிவிட்டார்கள். இது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. செய்தி என்ன? தேவன் கைதியாக மாட்டார். அவரின் மகிமையை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் அவரை மதிக்கிறீர்களா அல்லது பயன்படுத்த முயல்கிறீர்களா?